அந்த நெபோ மலை மேல பிஸ்கா கொடுமுடியில போய் தான் இவன் சாகுறான். சாகணும்னா அடக்கம் நடந்த போது இவன் தான் அந்த கூட்டத்துக்கே பெரிய பாஸ்டர். இதுல 20 லட்சம் ஜனம் எங்க உண்டு? அந்த கூட்டத்துல 20 லட்சம் ஜனங்கள் உண்டு. அப்ப அந்த 20 லட்சம் ஜனங்களுக்கும் பெரிய பாஸ்டர் யார் அப்படின்னு கேட்டா இந்த மோசே தான். அப்ப இந்த மோசே அப்போ அடக்கம் பண்ணும்போது எப்படி இருந்திருக்கும்? எல்லாரும் எப்படி அடக்கம் பண்ணுவாங்க? இப்போ ஒரு பாஸ்டர் இறந்து போனார்னா இங்க உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள எல்லா பாஸ்டரும் வந்து பயங்கரமாக அடக்க ஆராதனை எல்லாம் பயங்கரமாக நடத்துவாங்க. இப்போ மற்ற மக்களை பார்த்தவொன்னே நல்ல செண்ட மேளம் அடிச்சு குத்துக்கரணை அடிச்சு அப்படிதான் வெடி எல்லாம் கொளுத்தி அப்படியெல்லாம் பண்றாங்க. இப்போ இப்படியெல்லாம் ஆனா 30 லட்சம் ஜனங்கள் அங்க இருந்து கொண்டு வந்த 6 லட்சம் குடும்பங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த ஒரு பெரிய பாஸ்டர். அந்த பாஸ்டருக்கு சவ அடக்கத்தை கூட ஒருத்தனை கூட பார்க்க விடல ஆண்டவர். ஒரு ஆளுக்கு கூட இன்னைக்கும் எனக்கு தெரியாது. அவனுடைய அந்த உபாகமும் 34:6 வாசிக்க பார்க்கலாம். வேதக்குள்ளியை ஒருவன் மறியான் பாருங்க. 30 லட்சம் ஜனங்களுக்கு ஒருத்தனுக்கு கண்ணில் கூட காட்டாம ஆண்டவர் கொண்டு போய் இவனை அடக்கம் பண்ணிட்டார். இவனை ஏன் அப்படி அடக்கம் பண்ணார் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு